அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு பிளாக் வந்து போடலாம், ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த பிளாகை போடலான்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து போட வந்து எனக்கு தோணலை. ஏன்னா நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, 2 நாளாக நியூஸை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப மனசு எல்லாருக்குமே பாரமாக தான் இருக்கும். ஏன்னா பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு நமக்கு இதுனாலே நம்ம வீட்டை விடுங்க, பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு இதுனா கண்டிப்பாக நம்ம வீட்லேயே சாமி கும்பிட்றதுக்கு யோசிப்போம். மணி அடிக்கிறது, தீபாரதனை காமிக்கலாம் யோசிப்போம். ஏன்னா நம்ம செய்ய மாட்டோம். இது வந்து இவ்வளோ பெரிய உயிர் பலி ஏற்பட்டிருக்கு. இன்னும் ஏற்படும். இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல, நிறைய மாவட்டத்துல, நிறைய மாநிலத்துல இந்த மாதிரிலாம் ஏற்படும் சொல்லிட்டு தான் இருக்காங்க அறிவியலாளர்கள். அதெல்லாம் தாண்டி நம்ம வரணும். அதை மீண்டு தான் வந்துட்டு இருக்கோம் இவ்வளோ நாளா. சுனாமிலாம் நம்ம பார்த்துட்டோம். எவ்வளவோ நிலச்சரிவு அந்த கேரளா மக்களும் பார்த்துருப்பாங்க. ஏன்னா மலைவாழ் பிரதேசம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தேயிலை தோட்ட அந்த தொழிலாளர்கள் கண்டிப்பா தெரியும். ஏன்னா அங்க வந்து விலங்குகள் இருக்கும். அதாவது ரொம்ப வந்து காட்டு மிருகங்கள், அப்புறம் பாம்பு இதெல்லாம் வந்து அடிக்கடி அவங்க பார்ப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிலச்சரிவு, மழை இதெல்லாம் அவங்களோட பழகின விஷயம்தான். ஆனா உயிர் பலிங்கும் போது இவ்வளவு பெரிய உயிர் பலி ஏற்பட்டதுங்கிறது சில நேரம் நடக்கும்போது அவங்க நம்மளே அறியாம நமக்கு ஒரு பதற்றம் வரும். அவங்களுக்கு பழகின விஷயமா இருந்தாலும் இது அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏதோ நிலச்சரிவுனா ஏதோ 1, 2 வீடு வந்து மலையில வந்து சரிஞ்சு போகும், அந்த மாதிரிதான் பார்த்திருப்பாங்க. ஒரு கிராமமே வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அப்படியே மண்ணுல புதையிற காட்சியெல்லாம் நம்ம வந்து நினைச்சு பார்த்தாலே நெஞ்சம் பதறுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. இயற்கை வந்து நமக்கு தொடர்ந்து வந்து தண்டனை கொடுக்காத நினைக்க வேணாம். கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டா நான் கண்டிப்பா இருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்காக நம்ம வந்து அங்க மீட்பு குழுவில ஈடுபட்டு இருக்க பணியாளர்கள், இந்த மீட்பு குழுவினர், அந்த கவர்மெண்ட், பள்ளிக்கூட சத்தம் போடுது, அவங்க எல்லாருமே வந்து கடவுள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கதான் சாமி. சாமி வந்து எப்பவுமே வந்து வேலு கம்பு அந்த நகை நட்டெல்லாம் போட்டு வந்து நிக்காது. யூனிஃபார்ம் கூட போட்டுட்டு வருங்க, அவ்வளவுதான். ஏன்னா வந்து இப்ப நம்ம ஒரு பஸ்லயே போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ராசியில ஏதோ ஒரு பிறந்தவங்க அவங்களுக்கு அந்த நேரம் சரியில்லை, அவங்க வந்து போறாங்க அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதுல இருக்க அத்தனை பேருமே நம்ம இறக்குறாங்கன்னா அது ஏதோ ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாருமே வந்து கும்பலா வந்து இது பண்ண. இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா வேலை போனது 450 பேர் வேலை போயிடுச்சு. ஒரே நாள் நைட்ல வேலை போச்சு. திடீர் எந்த ஒரு நோட்டீஸ் பீரியட் கொடுக்காம எதுவுமே போகாம சாயங்காலம் 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வந்து 7 மணிக்கு வந்து மெயில்ல வருது, உனக்கு வேலை போயிடுச்சுன்னு வருது. 4 வருஷம் வேலை பார்த்தோம் கஷ்டப்பட்டு, அதுக்கான ஒரு பலனே இல்லாம நாங்க வெளியே வந்தோம். அதை போய் நியாயம் கேட்கவும் எங்களால முடியல. எல்லாத்தையும் கேட்டு பார்த்தோம், அது வந்து கிடைக்கல. ஏன்னா அது கான்ட்ராக்ட் பே, அதனால விட்டுட்டோம். அப்படி இருக்கும்போது அந்த 450 பேருக்கும் அந்த ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா அப்படிலாம் கிடையாது. கடவுள் வந்து 450 பேருக்கும் வந்து அத்தனை பேரும் பாவம் பண்ணவங்களா? அவங்க எத்தனை பேருக்கும் வந்து ஒட்டுமொத்தம் என் வேலையை கொடுக்கணும். நேரம் குரூப்பா சில விஷயங்கள் நடக்கும்போது சில விஷயங்கள் கும்பலா தான் போவோம், சில விஷயங்கள் கும்பலா தான் அழியணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? யாரையும் நொந்துக்க முடியல. அந்த 450 பேரோட பொழப்பு போச்சு அப்படிங்கும் போது நாங்களும் இந்த நிலைமையில தான் மூச்சு திணற நிலைமையில நாங்களும் இருந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு வந்து அவங்க பழக்கப்பட்டதாவே இருந்தாலும் இது பெரிய ஒரு பேரழிவு தான். இதுல இருந்து அவங்க மீண்டு வருவாங்க. கடவுள் துணை இருப்பாரு. அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மனும் அந்த ஐயப்பனும் அந்த கிருஷ்ணரும் அவங்கள வந்து காப்பாத்தி கொண்டு வருவாரு. ஏன்னா அது ஆன்மீக பூமி. அந்த பூமியில வந்து பசுமையும் தூய்மையும் தான் அதிகமா இருந்தது. அந்த தூய்மையெல்லாம் வந்து குறையாம எப்பவுமே இருக்கணும். அவங்க வந்து மீண்டு வரணும். லைஃப்ங்கிறது இவ்வளவுதாங்கிறத நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு டிசாஸ்டரும் நமக்கு வந்து புரிய வைக்குது. எவ்வளவுதான் சொத்து பணம் காசு பணம் எல்லாம் சேர்த்தாலுமே கடைசியா நம்ம எதுவுமே கொண்டு போக முடியாதுங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து அந்த மக்கள் வந்து மனவேதனை இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த மனவேதனை வந்து மீண்டு வரணும். நல்லா இருக்க நம்மலாம் இதெல்லாம் பார்த்து ஒரு பாடமா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரு கூடயும் கொஞ்சம் சிநேகிதமா இருக்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம அடுத்த ஜென்மத்துல இந்த மாதிரி மனுஷனா பிறப்போமான்னு தெரியாது, இவங்க கூட பிறப்போமான்னு தெரியாது, இவங்களுக்கு வந்து மகளா பிறப்போமான்னு தெரியாது, மகனா பிறப்போமான்னு தெரியாது. இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் யோசிச்சு நல்லபடியா நம்ம வாழணும். இவ்வளவு தூரம் பேசுறியம்மா, நீ சண்டையே போட மாட்டியா, சமாதானமா தான் இருப்பியா எல்லாத்தையும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எனக்கு ரொம்ப கோபம் வருங்க. ஏன்னா நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தா நினைப்பேன். சில நேரங்கள்ல எனக்கு அந்த மாதிரி நடக்காதப்ப தேவையில்லாம என்னை வந்து ஏதாவது குறை சொல்லும்போது எனக்கு அந்த கோபம் வரும். ஏன்னா என் வயசுக்கு இவ்வளவு தூரம் நான் யோசிக்கிறதே பெரிய விஷயம்னு நான் நினைப்பேன். நான் படிச்ச படிப்பு, என் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸு, என் வீட்டுக்காரங்க, எங்க அம்மா, எங்க அண்ணன், என் குடும்ப வளர்ப்பு இது எல்லாம் சேர்த்துதான் நான் மட்டும் தனியால் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு விஷயம் அடையிறது நான் கத்துக்கிட்டு தான் இருந்திருப்பேன். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அண்ணன் விட்டுட்டு கூட போயிருக்கலாம். ஆனா அது வந்து எங்க பார்க்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, எனக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. அதையும் மீறி அவன் செய்யறாங்கன்னா அது வந்து அவங்களோட
ஒரு அன்பு பாசம் தான். அதே மாதிரிதான் நம்ம அந்த நேசத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து விட்டு கொடுத்து போகணும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாம நம்மளை வந்து சும்மா வந்து பேசிக்கிட்டு ஏதாவது பண்ணாங்கன்னா எனக்குமே கோவம் வரும் தான். அந்த கோவத்துலயும் வந்து என்னன்னா அடுத்த நிமிஷம் அவங்க பேசுனாங்கன்னா நான் வந்து நல்லா பேசுவேன், நல்லா வந்து மரியாதை கொடுப்பேன், எல்லாமே செய்வேன். ஆனா என் ஆதங்கத்தை நான் தெரியப்படுத்தாம இருந்ததே கிடையாது எந்த இடத்துலயுமே. என் ஆதங்கத்தை கண்டிப்பா நான் தெரியப்படுத்திடுவேன். அதுதான் வந்து சில பேருக்கு வந்து என் மேல கோவம் கூட வரும். ஆனா மனசுல பட்டதை நான் ஓப்பனா சொல்லிடுவேன். ஆஹ் அது வந்து இன்னுமே வந்து நான் குறைச்சுக்கணும் தான் நினைக்கிறேன். நம்ம ஏன் மனசுல பட்டதெல்லாம் சொல்லணும், எல்லாமே ஆண்டவன் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுறணுங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கேன். எனக்குமே கோவம் வரும். நீ இவ்வளவு தூரம் பேசுற அப்படின்னா இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதை வந்து நான் இவ்வளவு ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். இதுக்கப்புறம் வந்து நான் இவ்வளவு சொல்லிட்டேன்னா இதுக்கப்புறம் நானே தப்பு பண்ணா கூட நம்மளே சொன்னோம், ஊருக்கு உபதேசம் பண்ணோம், நம்மளே வந்து பண்ணக்கூடாதுங்கிற மைண்ட் தாட்டு எனக்குள்ள வரும். நான் யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு காரணம், மெயின் காரணமே அதான். இதோட நம்ம நிறைய பேசணும், உறவுகள்கிட்ட வந்து நிறைய பேசணும், நீங்க ஏதாவது சொல்லுவீங்க எனக்கு அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து இந்த யூடியூப் சேனலே ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து ரொம்ப வந்து இப்ப மனசு வந்து இந்த ஒரு மாசமா ரொம்ப ரிலீஃபா இருக்கு. சாமியை பத்தியே பேசுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த யூடியூப் வந்து எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்துருக்கு. அதனால வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து இதனால வந்து கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற அந்த சந்தேகம்லாம் நமக்கு வேணாம். அந்த டாபிக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா இயற்கை வந்து நடுநிலைமையான ஒரு நியாயமான ஒரு தராசு. அது வந்து ஆண் பெண்ணு பார்க்காது, குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள்னு பார்க்காது, வயசானவங்க இளமையானவங்கன்னு பார்க்காது, நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காது. அது வழியில வந்து நம்ம குறுக்க வரும்போது அதுக்கான சில வந்து மக்கள் தொகை பெருக்கம் வேற என்ன பண்றது, அங்க போய் நம்ம இருக்கணும் யாருமே ஆசைப்பட்டு இருக்க முடியாது. ஆனா அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த தேயிலை தோட்ட அந்த தொழிலாளர்கள் எல்லாருமே அந்த இடத்துல ஒரு குவார்டர்ஸ் கட்டி தான் இருக்க முடியும். ஏன்னா பஸ் வசதி இருக்காது பெருசா, அங்கெல்லாம் காடு தான் சுத்தியும், நடந்துதான் எல்லா இடத்துக்கும் போவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா எங்க அம்மாவும் தேயிலை தோட்டத்துல வளர்ந்தவங்க தான், அதனால எனக்கு தெரியும். அங்க போய் நம்மளால சிட்டில இருந்தவங்க எல்லாம் அங்க போய் ரசிச்சு 2 நாள் இருக்கலாமே தவிர அங்கேயே வாழணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா அவங்க அங்கேயே வாழ்றாங்க. 6 மாசம் மழை 6 மாசம் வெயில் இப்படிதான் வாழ்வாங்க. அவங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். பாம்பு, அந்த காட்டு விலங்குகள், புலி கூட எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, பரணி மேல வந்து உட்காந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க வசிக்கும் போது அவங்களுக்கு ஒன்றும் அது ஆசைப்பட்டு போய் இருக்க மாட்டாங்க. இந்த தொழில் செஞ்சு அவங்க பொழைச்சு முன்னேறணும். அந்த தொழில் செய்யலைன்னா அந்த தொழில் வேற யார் செய்வா? எல்லாருமே வந்து கலெக்டர் ஆக முடியாது, எல்லாருமே டாக்டர் ஆக முடியாது. அப்ப ஒவ்வொரு தொழில் செய்யறதுக்கு ஒவ்வொருத்தர் இருக்காங்க. அவங்க இருக்கிறனால நம்ம சமூகம் வந்து கரெக்டா இருக்கு. அப்ப தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அங்க வேலை செய்யறதுனால நமக்கு நம்ம டீ குடிக்க முடியும், நம்ம வீட்டுல உட்காந்து காலையில வந்து பெட் காஃபி குடிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். அவங்களும் நல்லபடியா வாழணும். இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, ஆனா நடந்துருச்சு. அது வந்து விதின்னு தான் சொல்லணும். விதியை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அவங்க அதுல இருந்து மீண்டு வந்து நல்லபடியா திரும்ப பழைய நிலைமைக்கு அதே பூமியில நல்ல மன வலிமையோட நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கட்டிடத்துல அவங்க வாழணும். கட்டணங்கிறது வெறும் இது மட்டும் இல்ல, செங்கல் சிமெண்ட் மட்டும் சொல்ல, மனசுலயும் ஸ்ட்ராங்கா இருந்து அவங்க மீண்டு வரணும். அதனால அதுல இழந்தவங்க அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடைய நான் எல்லாம் வல்ல இறைவனை வந்து வேண்டிக்கிறேன். எப்பவும் போல நாளைக்கு வந்து நான் விளாக்லாம் போடுறேன். அவங்களுக்கு வந்து நீங்க உங்க பிரேயரை வைங்க. இன்னும் வந்து மீட்பு குடும்பம் பணியில குழுல இருக்கவங்களும் அவங்களும் வந்து நல்லபடியா மீண்டு அவங்களும் எல்லாரும் காப்பாத்தி அவங்களும் சேஃபா இருக்கணும். அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகள் அங்க இருக்கிற வேலை செய்யற அத்தனை தூய்மை பணியாளர்கள் முதல் கொண்டு எல்லாமே நல்லபடியா மக்களை காப்பாத்தி அவங்களும் சேஃபா இருக்கணும். இந்த மாதிரி நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இறைவன்கிட்ட வேண்டிக்குவோம். இப்ப அவங்களுக்காக நான் வந்து நாகூர் கனி அவங்க எழுதின ஒரு கவிதையை வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். அதையும் வந்து அவங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். இழந்தது உடைமைகள் என்றால் மீட்டு விடலாம், உயிர்கள் அல்லவா, என்ன செய்வது? இடி என்றாலே நம்மால் தாங்க முடியாதே, இடிபாட்டை எப்படி தாங்கினார்கள்? போதும் இறைவா, துவண்ட நெஞ்சை ஆறவிடு, வயநாட்டின் நிலையை மாற்றிவிடு. இந்த கவிதையை எழுதின கவிஞருக்கு நன்றி.